இந்த குளிப்புன்னு சொல்லிட்டு போதை வஸ்துக்கள், ஒரு சாக்லேட் மாதிரி இருக்கு, சின்ன தலகாணி மாதிரி இருக்கு, படிக்க முடியல அவனால. இந்த நிலை நீடிச்சு போனா எங்களுக்கு கிளாஸ் எடுக்கவே பயமா இருக்கு சார். ஏன்னா அவனுடைய மனநிலை மொத்தமா மாற்றப்பட்டு உள்ளது. என்ன செய்யறான் ஏது செய்யறான் அவனுக்கே தெரியல. டாய்லெட்டுக்கு போனா அங்க அதனுடைய மிச்ச மீதிகள் எல்லாம் இருக்கு. இது ஒரு ஆசிரியரா நான் ரொம்ப வேதனைப்பட்டு நான் சொல்றேன். நாளைய எதிர்கால தூண்கள் இருக்கு. இப்படி ஒரு அரசாட்சி நடத்திட்டு இருக்குன்னா இந்த ஆட்சியில இப்படி பிள்ளைங்க இன்னைக்கு போச்சுன்னா நம்மளுக்கு பிள்ளைங்களே இருக்காது சார். வருங்காலமே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறிக்கு கீழே நம்ம நிக்கிற மாதிரி இருக்கு. பிள்ளைங்களுக்கு இவ்வளவு ஈஸியா கிடைக்கிற அளவுக்கு இருக்கு. நம்மளே எவ்வளவு போராட்டம் பண்றோம். இதை எப்படி தடுக்கணும்? ஏன்னா இதை நாங்க டீச்சர்ஸா எங்களால முடியல, ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்னா அவன் படிக்க மாட்டேங்கிறான். ஏன்னா ரிசல்ட் கொடுத்தாகணும். 10th பையனுக்கு ரிசல்ட் கொடுக்கணும், +2 பையனுக்கு ரிசல்ட் கொடுக்கணும். எப்படி தடுக்கணும்னா இந்த தடவை டீச்சர்ஸ் யாரும் திமுக ஓட்டு போடாதீங்க. அது போட மாட்டோம்னு முடிவு பண்ணிருக்கோம் சார். ஆனா இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா போட மாட்டோம். இன்னொன்னு என்னன்னா, இதை உடனே ஸ்டாப் பண்ண முடியாதுல்ல சார். அதுக்கு சில ஆலோசனைகள்லாம் வேணும் சார். ஏன்னா அந்த பிள்ளைங்க 6ஆம் கிளாஸ்ல இருந்து விதையிலேயே அது பிஞ்சில பழுத்துற மாதிரி அந்த வேதனையை சொல்ல மாளாது. இல்ல இப்போ அவங்க அருமையா கேட்டாங்க, அந்த மாணவர்களது வாழ்க்கை வீணா போறத அந்த ஒரு டீச்சர் அவங்களுடைய அந்த வார்த்தைகள்ல வெளிப்படுத்தினாங்க. அந்த வலி நமக்கு அப்படியே மனசை காயப்படுத்துது. ஒரு டீச்சரா நான் ஃபோன் இருக்குன்னு தேடினா பரவாயில்ல, இல்லை ஏதோ ஒரு இப்போ கூட படிக்கிற பொண்ணுக்கு ரோஜா பூ கொடுக்குறாங்க, நான் ஏதோ ஒன்று பார்க்குறேன், லவ்வர்ஸ் டேக்கெலாம் பண்ணி சர்ச் பண்ணுவாங்க, இதெல்லாம் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கி ஒரு மெத்தோபோட்டமைன் மாதிரி ஒரு போதைப் பொருள், சிந்தட்டிக் ட்ரக் இருக்கான்னு நான் பார்க்குறேன். என்னென்ன போதைப் பொருள் இருக்குன்னு நமக்குலாம் தெரியல. சரி, எப்படி ஒரு மாநிலத்தில் 5 வருஷத்துக்குள்ளே இவ்வளோ போதைப் பொருள் வர முடியும்? 2021க்கு முன்னாடி இவ்வளவு போதைப் பொருள் பரவல் தமிழகத்தில் இல்லை. நம்ம 2021க்கு முன்னாடி மெத்தோபோட்டமைன் கேள்விப்பட்டிருக்கோமா? இவங்க சொல்றாங்களே முட்டாய் மாதிரி ஏதோ ஒரு போதைப் பொருள் கேள்விப்பட்டிருக்கோமா? அதிகபட்சமா கேள்விப்பட்டது கஞ்சா. ஆனா அந்த கஞ்சா கூட எங்கெங்கெல்லாம் கிடைக்கும்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லயும் போஸ்ட் அடிச்சு ஒட்ட முடியும் எந்தெந்த இடத்துல கஞ்சா கிடைக்குதுன்னு. இன்னைக்கு கஞ்சா பரவல் இல்லை அப்படின்னு மா சுப்பிரமணியம் சொல்றாரு, 0 கஞ்சான்னு சொல்றாருல்ல. எந்த